ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்னி. வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். அதாவது காலையில் எந்திரிச்சா நைட்டு படுக்கிற வரைக்கும் கண்டென்ட் கிடைக்காதா, இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு அப்படி யோசிச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் இப்படி யோசிக்கவே வேண்டாம். நான் இருக்கேன் உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு. 1 ஹவருக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும் யாருன்னு. மேட்ரு யாரு? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் திவாகர். அவர் தான் ஒரு சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல நம்ம யூடியூபர்ஸ் வச்சு செய்யறாங்க. ஏன் அவரை வச்சு செய்யறாங்க என்னன்னு நான் பொறுமையா பார்த்துட்டு வந்தேன். நான் சரி என்ன இது எல்லாரும் மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனா அது எல்லாத்தையுமே டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது தான் அவரோட ஒரு விஸ்வரூபமே வெளியே தெரிஞ்சுச்சு. ஆடிட்டேங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காரு வாங்க, எப்பயும் போல சொல்றதுதான், வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். மாமா பங்காளியலா அடிச்சு தூக்கலாமா? அடா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் தாண்டா எப்பவுமே ஜெயிக்கும். திவாகர், டாக்டர் திவாகர். ஒரு டாக்டர் அப்படின்ற கேட்டகிரி வாங்கியிருக்காரா முதல் கேள்வியா இருக்கு. ஆனா எல்லா மீடியாலையும் டாக்டர்னு சொல்றதுனால இப்போ வரைக்கும் நம்ம ஐஎம்ஐன்ற அமைப்பு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காங்க, காவல்துறை எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க அப்படின்னா ஏதோ சர்டிபிகேட் வச்சிருக்காரு அவ்வளவுதான் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஓகேங்களா. பொதுவாகவே இந்த வெள்ளைக்கோட்டு போட்டு டாக்டர் போஸ்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இது இந்த பிசியோதெரபிஸ்ட் கேட்டகரிக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதை பத்தி யாரும் நிறைய பேர் பேசல. அதாவது இந்த கோர்ட் போட்டுக்கிறதுக்கே இவங்க இப்பதான் பெர்மிஷனே கேட்டிருக்காங்க. பெர்மிஷன் கேட்டு அதுக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகலை. ஸோ கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில இவர் தைரியமா கோட் போடுறாரு. ஸ்கெட்டஸ்கோப், ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஸ்கெட்டஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும், நானும் நிறைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஒரு சில மனநல ஆலோசகர்கள், இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு டீப்பா ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த ஸ்கிரிப்டே போய் எடுத்தேன். ஸோ பாவம் சார் திவாகர் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது பாவம் கிடையாது, நம்ம அதே பாவம். அதை நம்மளை நல்லா பாவம் ஆகிட்டு இருக்கான். சரி அவன்ட்டேன். அது ஏரியா ஸ்லாங்கு, அண்ணனும் மதுரை நானும் மதுரை பக்கம் அப்படிங்கும்போது அந்த ஸ்லாங்கு வந்துடுது. அதனால அண்ணனை பேசும்போது நம்ம ஏரியா ஸ்லாங்லேயே பேசிடுவோம். நானும் மதுரைக்காரன் தான்டா. என்னால ஒரு தூய தமிழ்லாம் ட்ரை பண்ணி பேச முடியலங்க இந்த ஆள்கிட்ட. அதாவது அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸ்கூல்ல படிக்கும் போது 6ஆப்ல நடந்தது, 8ஆப்ல நடந்தது. நான் அவ்வளோ காம்படிஷனை ஜெயிச்சு வந்தேம்மா. நான் 8ஆப் படிக்கும் போது 6ஆப் படிக்கும் போதுலாம் எவ்வளவு காம்படிஷன்மா, அந்த காம்படிஷனை நான் அப்படி ஜெயிச்சு வந்தேம்மா. அவரோட திங்கிங்க பாத்தீங்களா? 6ஆப் 8ஆப் அந்த இதுலயே அந்த பசங்களையாவது காம்படிஷனா நினைக்கிறாரு. அப்படிங்கிற இவர் எப்படி ஒரு ஒரு பிசியோதெரபிஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதாவது 2 விதமா நான் இவரை பாக்குறேங்க. ஒண்ணு, ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகரா வரலாம். இவர் ட்ரை பண்ணாருன்னா சிறந்த நகைச்சுவை நடிகரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல்லே இல்லையா? ஆனா இவர் அதி தீவிர தற்பெருமையில உள்ள போய் நான் சூரியனனுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல நான் பெரிய புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ, நான் அதை கலட்டிடுவேன் இதை கலட்டிடுவேன்னு பேசுறதுதான் மக்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஆகுது. பார்த்தா உன்னை பெத்தாலா இல்ல யானைக்கு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாருமே என்னை லைக் பண்றாங்க, என்னை அத்தனை பேர் பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வகையான சைக்காட்டிக்கல் தெரபி தான் அவர் யூஸ் பண்றதும். அதாவது நெகட்டிவா அப்ரோச் பண்ணும்போது மக்கள் பாக்குறாங்கன்றத புடிச்சுக்கிட்டாரு, அதை அப்படியே அப்ரோச் பண்றாரு. முழுக்க ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட்டுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பேசியிருக்கேன். என்னன்னா எல்லா குணக்கோளாறுகளுமே, அதாவது
தற்பெருமை, தாழ்வு மனப்பான்மை, சுயபுச்சாதாபம், கழிவிறக்கம், காமம், கோபம், பயம், பகட்டு, பெருமை, பெருந்தீனி, சோம்பேறித்தனம், சந்தேகம்னு நிறைய இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, பிறந்த குழந்தைக்குமே இருக்கு. ஆனா இது ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது இது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம மனநல மருத்துவர்களோட ஒரு ஆலோசனை தான். இப்ப இவருக்குள்ள அதிதீவிர தற்பெருமை, இந்த ஒரு நீங்க நிறைய பாத்துருக்கீங்க, ஒரு கட்டிங் போட்டா தமிழ்நாடே முன்னாடி இருக்கும்பா, அது மாதிரிதான் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தமிழ்நாட்டிலே நான் தான் சிறந்த நடிகைன்றாரு. இது என்ன ஒரு பேச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இது வந்து அவரை கண்டிக்கக்கூடிய வீடியோ இல்லை. அவரை இடையில ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. திவாகர் சார், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அட்வைஸ், ஒரு பிரதரா, அதுலேயும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கேன்றதுனால ஒரு ஆலோசனை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் நடிகர், நான் இல்லைங்கல, ஒரு காமெடி நடிகர், ஜஸ்ட் ஒரு பிட்டு உள்ள வந்து போங்க, ஒரு முயற்சி எடுங்க, ஒரு எஃபெக்ட் போடுங்க, நிச்சயமா சொல்கிறேன் நீங்கள் ஒரு நகைச்சுவையில் ஒரு பெரிய ஆளாக வரலாம் சார். வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் ஆணவத்தில் ஆடாதீங்க. அந்த தற்பெருமையை மீறி உங்களுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்கு. இது வந்து யாரோ உங்களை நம்ப வச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு சிலர் சொன்னாலும், ஒரு சிலர் உங்களை யூஸ் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவரை வந்து திவாகரை யாரோ ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு சில சேனல்ஸுக்கு நாங்க இன்டர்வியூ கூட்டு போறோம், இப்படி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில சேனல்ஸ்ல கூட இருக்கிறவங்களே விலை போறாங்களா என்னன்றதையும் நீங்க பார்க்கணும். அப்படிங்கிற ஸோ நீங்க உங்களையும் பார்த்துக்கணும், சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்க்கணும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா டெவலப் ஆகணும்னு நினச்சிட்டீங்க, சிவாஜி சாருக்கும் மேலேன்ட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரியுமா? அவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் தலைவா, அசால்ட்டாக இருக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஆணவத்தில் தான் ஆடுறீங்கன்றது உங்களுக்கு எப்போத்தையும் புரிய போகுதோ தெரியல. எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மேல ஒரு சிறந்த நடிகரை நான் நேற்று பார்த்துட்டேன் தலைவா. ஆமா, மெயினா அது இந்த வீடியோ எங்க அண்ணன் அருண் தேனியில இருந்து வணக்கம்டா மாப்பிள்ள வீடியோ போட்டிருந்தாப்ல. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தேன், செம்ம அவசரம் தீயா பிச்சிருந்தாப்ல. இவர் இப்பத்தானே எங்க அண்ணன் அவர் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அப்படி பரதநாட்டியம்லாம் ஆடி அதுக்கு வெளியே வந்து தாய்மாமாட்ட முதல் பரிசு வாங்கியிருக்காப்புல, செயினுக்கு மோதிரம் சீரா வாங்கியிருக்காப்புலங்க. என்ன நான் சொல்றது? பார்த்துக்குங்க, எல்லாருமே குழந்தை பருவத்துல தான் அவங்கவுங்க சொல்றது, அவங்கவுங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அதிதீவிர தற்பெருமை, அதிதீவிர ஆணவம், இது நீங்க போகணும். தயவு செய்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸ், எல்லா யூடியூபர்ஸ்டையும் நீங்க யார் யாரெல்லாம் வம்புக்கு இருந்தீங்களோ எல்லார்கிட்டையும் தயவு செய்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு எப்பயும் போல இன்ஸ்டா ஹீரோவாவே நீங்க இருங்க, போதுமானது. உங்களுக்குன்னு அந்த ஒரு சொல்ல விரும்பல, அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, உங்களை ரசிக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்க ஹீரோவா அங்க மட்டும் இருந்தா போதும் தலைவா. திரும்பவும் சொல்றேன், அதாவது சினி ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களையோ ஒரு மீடியாவுக்குள்ள இருக்கிறவங்களையோ வம்புக்கு இழுத்து யாருமே முன்னேறினதா சரித்திரமே இல்லை. அதுலயும் கலாட்டா சேனல், அங்க போய் நீங்க 7 எடுத்திருக்கீங்க. அவசரப்பட்டிய இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப உங்களுக்கு சனி உச்சத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியலாம், ஏற்றி கொண்டு போகுது அப்படின்னு விட்டே அடிச்சு இறங்கி விட்டுரும். இருக்கிற இடம் தெரியாம ஆளு வேற பல்கா இருக்கீங்க, பாத்துங்க. ஆளுக்கு ஒரு கொத்தா கொடுங்கன்னா ஒண்ணுமே இருக்காது தலைவா. தயவு செய்து உங்களை ஆளாளுக்கு ஓட்டுறதை பார்க்கும்போது சத்தியமா நான் அந்த வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன செய்ய, கொடுமையை தாங்க முடியலையே, அந்த அளவுக்கு பேசுறீங்களே. இன்னைக்கு கூட இப்ப நான் அந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன பேசியிருக்கீங்க? கடுப்பேத்துறார் மயிலாட். அந்த சேனலை சாபம் விடுறீங்க. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா படிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஒரு படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கூட தனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நினைச்சிட்டானா ஒரு சில மணி நேரங்கள்ல சரி போடா விடுறான்னு போய்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா லைன்ல இருந்துக்கிட்டு சோசியல் மீடியாவை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டேன்றீங்க. நான் பெரிய புடுங்கின்னு இருக்கிறீங்க. சாரிங்க, நான் பெரிய புடுங்கின்னு தான் நீங்க சொல்றீங்க. வேற என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? ஏதாவது நான் இல்லைங்க அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு நடிக்கிற டேலண்ட் வரலன்னு ஏதாவது சொல்றீங்களா? இல்ல,
நீங்க நடிக்கிறத நடிக்கிறேன் நீங்க மட்டும்தான் தலைவா சொல்றீங்க. சத்தியமா எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், யாருமே சொல்லல. நம்புங்க கட்டல்லே இல்லையா? நம்புங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. தயவு செய்து திவாகர், உங்களோட கேரக்டரை மாத்தி நீங்க ஒரு மனநல ஆலோசனைக்கு நீங்க போய் முழுமையா ஒரு ரிஹாபிலேஷன் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு உதவி பண்றதுக்காண்டியே நாங்க எங்களோட அக்னி வாய்ஸ் இந்த யூடியூப் சேனல் ஒரு சில மையங்கள்கிட்ட பேசி வச்சிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒரு கவுன்சிலிங் மூலியமா உங்களுக்கு இருக்கிற அந்த என்ன பிரச்சனை, அதாவது நீங்க யாருன்றதை நீங்க திரும்பி பார்க்கணும். அப்படி நீங்க யாருன்றதை நீங்க திரும்பி பார்க்கணும்னா ஸ்டெப் ஒர்க்குன்ற ப்ரோக்ராம்குள்ள நீங்க திவாகரை கொண்டு வரணும் சார். யூடியூபர்ஸ் நீங்க இதெல்லாம் திவாகரை நம்ம ஓட்டுறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். திவாகரை எப்படி அவரை சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் திமுங்களா எப்படி ஒரு ஸ்டெப் ஒர்க் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, ரிஹாபிலேஷன் சென்டர்ல பூரா பண்றாங்க. இவர் வாழ்ந்த வாழ்க்கையை இவரையே ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் துணையோட திரும்பி பார்க்க வைக்கும்போது தன்னை எறிதல்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது. அது எப்படின்னா, இவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கனே, இனிமே நான் எப்படி போய் சமுதாயத்துல முடிக்க போறேன், இனிமே எப்படி என் ஃபாலோவர்ஸ் முன்னாடி முடிக்க போறேன், இனிமே மக்கள் போனா என்னை ஏத்துக்குருவாங்களா அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு அவரை கொண்டு வரணும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ இது எல்லாமே ஒரு முறையான ஒரு மனநல சிகிச்சை மூலியமா திவாகர் சாரை நிச்சயமா குணப்படுத்தலாம். யூடியூபர்ஸ் திவாகர் சார் ஒரு மனநோயாளியா மட்டுமே பாருங்க. தயவுசெய்து அவர் பாவம், முடிஞ்ச அளவு ஒரு மன்னிப்பு கேட்பாருன்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கோம். சோலி முடிச்சு. ஸோ திவாகர் சார், நீங்க மன்னிப்பு கேட்டு ஒரு கூடிய விரைவில் ஒரு மனநல மருத்துவமனையா பார்த்து சேரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ திவாகர் சார் பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கொடுங்க. மெயினா என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு மனநோயாளியா தான் ஒரு மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கணும். உங்களோட குடும்பம் வெளியே தெருவில் நிற்கணும். கொஞ்சம் பார்த்து சூதானமா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்றதுக்கு எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. அந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் அவ்வளோ தூரம் பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க. நிறைய சேனல்ஸ் இருக்காங்க இன்ஸ்டால. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி சேனல்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அவங்கெல்லாம் நல்லா வருவாங்க. இந்த ஜப்பானி பாய்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ அருமையா பண்றாங்க. யூடியூப்ல நம்ம கட்டரும்பு சேனல் அவங்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா. நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையானவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்க, அவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் தாண்டா எப்பவுமே ஜெயிக்கும்.